வணக்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சரிகமா மேடையை சோகத்தில் ஆழ்த்திய இலங்கை இளைஞன். சொன்ன வார்த்தையை கேட்டு கதறி அழுத நடுவர்கள். வாங்க, அப்படி என்ன வார்த்தை சொன்னார், என்ன அவருக்கு பிரச்சனைன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றாக சரிகமாப்பா நிகழ்ச்சி இருந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சாமானிய மக்களின் கனவு நினைவாகி அவர்களின் இசை திறமையை உலகிற்கு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சமீபத்தில் சரிகமாப்பா சீசன் 3 முடிவடைந்ததை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியின் இலங்கையில் இருந்து போட்டியாளராக கலந்து கொண்ட இந்திரஜித் என்பவர் பேசிய வார்த்தைகள் கேட்டு நடுவர்கள் ரொம்பவே கண்கலங்கி அழுதுருக்காங்க. இந்த ப்ரோமோ இப்போ இணையதளத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாகி வருகிறது. அந்த ப்ரோமில் இந்த நிலையில் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் சரிகமா நிகழ்ச்சியின் 4வது சீசன் மிக பிரமாண்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியின் மெகா ஆடிஷன் போட்டியாளராக தேர்வு குறித்து பல சுவாரஸ்யமான தகவல் கிடைத்துள்ளது. இந்த சீசனுக்காக தொடர்ச்சியாக 75 நாட்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக ஆடிஷன் நடத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 12,000 பேர் ஆடிஷன் பங்கேற்றதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 12,000 பேரில் திறமையான 50 போட்டியாளர்கள் மெகா ஆடிஷனுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் மெகா ஆடிஷன் ஷூட்டிங் மிக பிரமாண்டமான செட்டில் நடந்து முடிந்த நிலையில் இதில் நடுவர்கள் ஸ்ரீனிவாஸ், விஜய் பிரகாஷ், சைந்தவி, ஸ்வேதா மோகன், KS ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. KS ரவிக்குமார் 49 படங்களில் இயக்கிய அனுபவத்தை இந்த மேடையில் பகிர்ந்து கொண்டுள்ளார். முதல் 2 வாரங்களை மெகா ஆடிஷன் சற்று ஒளிபரப்பாக என இதன் மூலம் இந்த நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் திறமையான போட்டியாளர்கள் தேர்வு செய்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதுவரை இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டுமே ஆடிஷன் பங்கேற்ற ஆர்வம் காட்டி வந்த நிலையில் இந்த முறை மலேசியா, கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து என பல நாடுகளிலிருந்து பல ஆடிஷன்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் போட்டியாளர்கள் சரிகமாப்பா நிகழ்ச்சியில் இலங்கையின் புதுளை மாவட்டத்தை சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சரிகமாப்பா சீசன் 3 நிகழ்ச்சியில் கில்மிஷா மற்றும் அஷானி கலந்து கொண்டு பெரிய அளவில் சாதனை படைத்தாங்க. தற்போது இலங்கையைச் சேர்ந்த மற்றொரு இளைஞர் சரிகமா மேடைக்கு ஏதாவது பலராக வியக்கப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. இவர் SP பாலசுப்ரமணியனின் தீவிர ரசிகர் இருக்கும் நிலையில் சரிகமா மேடையில் அவர் பாடலை பாடி ரசிகர்களுக்கு கண்கலங்க வைத்திருக்கிறார். மேலும் SP பாலசுப்ரமணியனுடைய பாடலில் மிக கடுமையான பாடல்கள் அவர் பாடி அங்கிருந்து வியக்க வைத்திருக்கிறார். அப்போது SP பாலசுப்ரமணியன் இறந்தபோது தான் ஒரு நாள் முழுக்க சாப்பிடவே இல்லையா, என்னால் அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வருவதற்கு மிக கஷ்டமாக இருந்தது என்று மேடையில் பேசியிருக்கிறார். இதை அடுத்த மேடையில் SPBயின் புகைப்படம் போடப்பட்டதும் அங்கிருந்த நடுவர்கள் அழுதபடி காட்சிகள் பார்ப்போரை ஃபீல் பண்ண வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் ரியாலிட்டி நிகழ்ச்சியில் சென்டிமெண்ட்டாக பேசி போட்டியாளர்கள் நடுவே கண்கலங்க வைப்பது பல நிகழ்ச்சிகளில் வாடிக்கையாக மாறிவிட்டது என்று சிலர் கருத்து வெளியிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.